மணி வேற ஆகிப்போச்சு. அலாரம் வச்சுட்டு தான் படுத்தேன். அப்படி இருந்துமே மணி 7 ஆகிப்போச்சு போ. ஐயோ, அறக்க பறக்க வேலை பார்க்கணுமே. எந்திரிச்சு ஒரு வேலை வெட்டி பார்க்கலாம். இந்த எருமை கடை எந்திரிக்கவே எந்திரிக்காது படுக்கையில் படுத்துக்கிட்டு. ராணியே. அட ஜானகி, வா வா. சமையல்லாம் ஆயிடுச்சா? எங்க சமையல் நான் செஞ்சேன். இந்த 2 கழுதைகளும் எழுப்பி விட்டு ஆளுக்கு ஒரு வேலையை பாருங்கடின்னு சொன்னேன். அவளுக்கு பார்க்குறாளுங்க, அதான் நான் ஒடியாந்தேன். பரவாயில்ல, உன் வீட்டு பிள்ளைங்க ஆளுக்கு ஒரு வேலை வெட்டியை பார்க்குதுங்க. இந்தா நம்ம வீட்டில் ஒன்று இருக்கு பாரு, ஒரு வேலைக்கு லாக்கி இல்லை. நானே கடந்து எல்லாத்தையும் பண்ண வேண்டியதா கிடக்கு. மாசம் 20,000 சம்பாதிக்குது புள்ள, அப்புறம் எதுக்கு சும்மா கரிச்சு கூட்டிக்கிட்டு இருக்க? சம்பாதிச்சு கொடுத்தா வீட்டு வேலை யார் பாப்பா? சரி சரி, காலையில அந்த பிள்ளைய திட்டலன்னா உனக்கு தூக்கம் வராது போ. நல்லா இருக்குது போ. இப்படி திட்டும்போது என்னை என்னன்னு கேட்குறா. இன்னும் திட்டாமலாம் வச்சேன்னு வையி, அம்பிட்டு தான் என்ன சங்கதின்னு கேட்டுப்பிடுவா. சரி சரி, நம்ம ஊருக்கு புதுசாக வந்திருக்காங்களே அந்த போஸ்ட்மேன் வீடு, அவங்க இன்னைக்கு பால் காய்க்கிறேன்னு நேற்றே சொன்னாங்கல்ல, ஒரு எட்டு போயிட்டு வந்திருக்கணும். அதான் தலையை கட்டிட்டு வருவோன்னு பார்த்தேன். சரி, நீ என்ன போயிட்டு வந்துட்டியா என்னன்னு தெரியலன்ட்டு தான் இங்கே ஓடி வந்தேன். என்ன போயிட்டு வந்துட்டியா நீ? நீ வேற, காலையில் அலாரம் 6 மணிக்கே வச்சேன். அதை அடித்ததும் தெரியல, ஒன்றும் தெரியல. ராத்திரி நின்று பேசிக்கிட்டு இருந்ததில் மணி ஆகி போச்சுல்ல, அதான் எந்திரிச்சதே லேட்டு. இந்தா இப்போ வேற வேலைக்கு அறக்க பறக்க கிளம்பிக்கிட்டு இருக்கா. அதான் சோறு குழம்பு பொங்கிட்டு இருக்கேன். எப்படி இந்த பிள்ளைங்க என்ன 9 மணிக்கு தானே போகுதுங்க, போய் ஒரு எட்டு தலையை கட்டிட்டு வந்துடுவோம். அதுவும் இல்லாமல் கூப்பிட்டும் போகாமல் விட்டுட்டோன்னு வையி, எதுவும் நினச்சிக்க போகிறாங்க. அதுவும் சரிதான். சரோசா வந்தாலா என்ன? இப்போதான் அவளுக்கும் சத்தம் வச்சேன். இந்த மாடு கட்டிக்கிட்டு இருக்கேன் நான், இந்த வாரேன்னா இந்த அவளுக்கு கை கால் முகம் கழுவிட்டு ஒடியாந்துருவா. சரி சரி, ஆளோட போயிட்டா உடனே ஓடிட்டு ஒடியாந்துடலாம். இல்லைன்னா அது கஷ்டம்தான். இந்த பிள்ளைய இதை பார்த்துக்க சொல்லிட்டு வந்துடுறேன். செல்வியே, அடியே செல்வியே. ஷப்பா, என்னம்மா கூப்பிட்டாலே அப்படியே மூக்கால அழுவா. இங்க வா, டைம் ஆயிடுச்சு. என்னம்மா? அடியே இந்தாடி, இந்த காயை மட்டும் தாளிச்சு விட்டுரு சரியா? இந்த பருப்பெல்லாம் வேக வச்சிருக்கேன். தாளிச்சு விட்டு இதை மட்டும் சாம்பார் மட்டும் கூட்டி வச்சிரு. நான் தான் வீட்டில் பால் காய்க்கிறேன்னு சொன்னாங்க. போய் ஒரு எட்டு ஆளோட போய் பார்த்துட்டு ஒடியாந்துடுறேன். ஏமா எனக்கு டைம் ஆயிடுச்சுன்ற, இப்போ நீ அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்ட்டு இருக்க. ஆளோட போனால் அப்படியே தலையை காட்டிட்டு வந்துடுவேன். அதுக்கு தான் சொல்கிறேன். இந்த பார்த்துக்கடி அம்மா, போயிட்டு உடனே வந்துடுறேன். 5 நிமிஷம்தான். அது வரைக்கும் இதை அரிஞ்சு போட்டு எல்லாம் தாளிச்சு விட்டுரு. ஆமாம் செல்விமா, கூப்பிட்டு போகாமல் விட்டோம்னு வச்சுக்க, எதுவும் நினச்சிக்குவாங்க. அதான். சரி, பார்த்தீங்களா, இன்ன வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்பெல்லாம் வாயே திறக்க மாட்டேன்னா, இப்போ நீ சொன்னோன்னு நீ கேட்டுக்கிட்ட பார்த்தியா? ஆளுகண்டாப்புல நடிக்க வேண்டியது. என் பிள்ளைங்க மதியம் இருக்கா, அதெல்லாம் சொன்ன செல்வி கேட்டுக்குவா. ஆமாம் கேட்டுக்குவா. ஏண்டி மறந்துடாதடி, தாளிச்சு விட்டுரு. உப்பெல்லாம் எதுவும் போட்டுறாத, நான் வந்து போட்டுக்கிறேன். சரி அம்மா, போயிட்டு நேரமாக முடியாமா. நான் பாட்டுக்கு மணி ஆயிடுச்சுன்னா அப்படியே வச்சுட்டு கிளம்பிடுவேன். 5 நிமிஷம் தான், வந்துடுறேன். ஓ, காலையில் கிளம்புற நேரத்தில் தான் அதை பண்ணு இதை பண்ணுன்னு. டேய், இப்படியே உக்காந்துக்கிட்டு இருக்கே, உனக்கு மணி ஆகலையா? நேரம் கிளம்ப கிளம்புடா. ஏமா, ஏற்கனவே நான் குளிச்சு எல்லாம் ரெடியாக இருக்கேன். நான்லாம் அப்படியே 5 நிமிஷம் தான் சாப்பிட்டுட்டு ஓடிடுவேன். மணி ஆகி போச்சுன்னு உங்கள் அப்பா அங்கிட்டு கத்திக்கிட்டு கிடக்குறாரு, நீ பாட்டுக்கு இரு. ஏம்மா, என்னடா என் சோப்பை யார் போட்டு குளிச்சது? ஐயோ, நம்ம தான் போட்டு குளிச்சோம். ஏண்டா, யாரு போட்டு குளிச்சா என்னடா? ஊர்ல உள்ளவன வந்து குளிக்கிறான், நம்ம வீட்டுல உள்ளவங்க தானே. சோப்புல யாரும் கை வச்சா எனக்கு பிடிக்காதுன்னு தெரியுமில்ல. அட ஏண்டா, மணியாயிருச்சுடா. ஏண்டா என்கிட்ட ஓரி ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கீங்க? காலையில நேரங்கிழமை எந்திரிங்கடா பால் காய்ச்சணும்னா உட்காந்து தூங்குறானுங்க. விடிய தூங்கிவிட்டு இப்போ வந்து யார் குளிச்சா வச்சான்னு சும்மா கடுப்பேத்திக்கிட்டு இருக்காத, போய் கிளம்பு போ. ஏய், நீ தானே என் சோப்பு போட்டு குளிச்ச. எனக்கு வேலை புள்ள பாரு. நான் என்னோட சோப்பு போட்டு தான் குளிச்சேன். இந்த இடத்துல பார்த்தேன், உன் சோப்பே இல்ல, பொய் சொல்லாத. ரெண்டும் ஒரே கலர்ல இருந்துச்சு, அதனால தேய்ச்சி குளிச்சுட்டேன். இப்ப அதுக்கு என்ன? எவரு, இனிமே என் சோப்புல கைய வச்ச மவனே மனுஷனா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். இப்ப மட்டும் என்ன நீ மனுஷனாவா இருக்க? போட. ஏமா, இவனையெல்லாம் ஏமா புள்ளன்னு பெத்து வச்சிருக்க? பெரும் ரோதனையா இருக்குது. மனுஷனாவலாம்? ஐயோ ஆண்டவனே, உங்க 2 பேரோடையும் பெரும் தொல்லையா இருக்குது. ஊர் உலகத்துல எல்லாம் போய் பாருங்கடா. அண்ணன் தம்பிங்க 2 பேரும் எவ்வளவு அன்பா இருக்காங்க. நீங்களும் தான் இருக்கீங்களே, ரெண்டும் எமகாதீங்க. இங்க பாரு, நீ இன்னும் சின்ன புள்ள கிடையாது சரியா? உன் தலையை நீ தான் சீவிக்கணும். சும்மா என்னையவே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க கூடாது சொல்லிட்டேன். தலை எதுக்கிட்டு இப்படி ஆட்டிக்கிட்டு இருக்க? அப்புறம் எப்படி பின்னல் ஒழுங்கா வரும்? ஆட்டிக்கிட்டே இருந்தா நம்ம அப்படியே குத்தி போடுவேன் பாத்துக்க. அடடா, காலம்
காலங்காத்தால ஏண்டி அவளை அப்படி திட்டிக்கிட்டு கிடக்குறவ? ஆமா, இவளெல்லாம் திட்டாம என்ன கொஞ்சம் வாங்கல. ஒரு தலை கூட பின்ன தெரியாது, அதை கூட நம்ம பின்னி விடுறதா இருக்குது. எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கா, ஊரே சுத்துறா, உலகமே சுத்தி வாரா, இது கூடவா தெரியாது? எல்லாம் நம்ம கை மேல செய்யணும். சின்ன வயசுல இவ எப்படி இருந்தாலும் அதே மாதிரி தானே அவ பிள்ளையும் இருப்பா. நம்ம எதுவும் சொல்லக்கூடாதம்மா, அப்புறம் நம்ம கிட்ட திரும்பிக்கிட்டு வந்துருவா. ஐயெல்லாம் பிஞ்சு போச்சுமா, புக்கெல்லாம் அன்னைக்கு கீழே விழுந்துருச்சு, பிள்ளைங்கெல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்கம்மா. ஒரு பைய கூட வாங்கி கொடுக்க முடியாதானே? ஒரு பையன் வாங்கி கொடுமா. எத்தனை பையதான் உனக்கு வாங்கி கொடுத்து தொலைகிறதுனே தெரியல. வருஷம் வருஷமா வாங்கி கொடுப்பாங்க, ஒன்ன வாங்கின 5-6 வருஷத்துக்கு வச்சுக்க தெரியாது. அப்படியே எனக்குன்னு புள்ளன்னு வந்து பிறந்திருக்கு பாரு. காசுன்னு சொன்னா போதுமே, இந்த ஆட்டம் அந்த ஆட்டம் இல்லை. ஐயோ அப்பா, பத்திர காலியா மாறிடுறாம்மா. அம்மா எல்லாம் கிண்டல் பண்ணி சிரிக்குதுங்கம்மா, எனக்கு ஒரு பையன் வேணுமா. ஏ பாரு, இருக்கிறதா வச்சுக்கிட்டு போ. சும்மா அது வேணும் இது வேணும்னு கேட்டுக்கிட்டு என்கிட்ட ஓரி அடிக்கிட்டு இருக்க கூடாது. ஏதாவது கேட்டுக்கிட்டு பட்டுத்திக்கிட்டு இருந்தேன்னு வையி, காலங்காத்தாலே அப்படி இருக்கிற கோவத்துக்கு விழு ரோட்டி போடுவேன். உங்க ஆயாக்காரி வீட்டில் பருப்பு இல்லை அது இல்லை இதுலன்னு போட்டு உயிரெடுப்பா, நீ அது வேணும் இது வேணும்னு கேட்டு என் உயிரெடு. மொத்தமாக 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு என் தடையில் ஏறி அப்படியே முளக்க அரைங்க. இன்னைக்காவது காசு கொடுக்காராளுகளா என்னன்னு தெரியல. என் புருஷங்கார வேற வாழ்னு கத்துனாரு. ஐயோ, உமா உமா உமா, வீட்டில் யார் இருக்கீங்க? ஆள் இருக்கீங்களா இல்லையா? உமா. ஏம்மா யாரும்மா வெளியே எட்டி பாரு யாருன்னு. ஆத்தாடி, அடியே மஞ்சுள் அடி, அந்த பிள்ளை வந்திருக்கா. ஐயோ அவளா? ஐயோ என்னை பார்த்தா காசு கேட்பாளேம்மா. இங்கே பாரு, அவ கேட்டா நான் ஆடை ஓட்டிக்கிட்டு போயிட்டேன்னு சொல்லு, சரியா? நான் அங்கிட்ட போய் ஒளிஞ்சுக்கிறேன். ஏண்டி நீ தேவை வாழ்னு கத்துனாடி. மொத்தமாக கொடுக்க முடியனாலும் கொஞ்சம் கொஞ்சமாவது தாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக தானா வச்சிருக்கியா? இல்லை எங்கள் அப்பா என்ன அச்சடிக்கிற மிஷின் எதுவும் வச்சுட்டு போனானா? ஒன்றும் இல்லை, எதையாவது சேர்த்து வச்சுட்டு போனால் சொல்லலாம். மொத்தமாக எல்லாத்தையும் வலிச்சு எடுத்துக்கிட்டு தானே போனாங்க. அப்புறம் என்ன, சும்மா என் உயிரை போட்டு எடுத்துக்கிட்டு என்னை கத்த வைக்காத, முதல்ல அனுப்பி விட்டு வா போ. ஐயோ, என்னையவே கடந்துக்கிட்டு கத்த வைக்கிறாளம்மா. ஏக்கா எம்பிட்டு நேரம் கத்திக்கிட்டு கிடக்குறேன், இருக்கேன் இல்லைன்னு சொல்றதுக்கு என்ன? இல்லம்மா, சமைய கட்டுக்குள்ள சமைச்சுக்கிட்டு இருந்தேன், அதான் கூப்பிட்டது கேட்கல. சரி, உமா எங்க? ஐயோ என்னத்த சொல்ல போதுன்னு தெரியலையே. இந்த ஆடெல்லாம் காலையில எந்திரிச்சோன்னே கத்திக்கிட்டு கடந்துச்சுங்க, தீனி இல்லாம. அத்தாம்மா காலையில வெள்ளனையே ஆடு ஓட்டிட்டு போயிட்டா. மதியான நேரத்தில் வெயில் ஓவராக இருக்குது, எங்கிட்டும் போக முடியல வர முடியல, ஆடே மேய மாட்டேங்குதுன்ட்டு காலையில் வெள்ளனையே போயிட்டா. ஏங்கா என்னைய பார்த்து உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை எப்படி தெரியுதுன்றேன். காலையில் வந்தா அதை அங்கே ஓட்டிட்டு போயிட்டான்றீங்க, மதியானம் வந்தாலும் அதே தான் சொல்கிறீங்க, சாயங்காலம் வந்தாலும் அதே சொல்கிறீங்க, ராத்திரி வந்தாலும் அதே தான் சொல்கிறீங்க. என்னைய பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? இல்லை எப்படி தெரியுதுன்றேன். என் புருஷங்கான வேற 20,000 பணம் எங்கடின்னு போட்டுக்கிட்டு என்னை அடின்னு அடிக்கிறான். எம்பிட்டு தூரம் நானும் வந்து காசை கொடுத்துட்டு உங்ககிட்ட வந்து தினந்தோறும் வெத்தலை பாக்கு வச்சு அழைச்சிக்கிட்டு இருக்க முடியுமா? இல்லைம்மா, அவள் வெளியே போயிட்டா, அதான். ஏன் வெளியே போனா சரி, வீட்டுக்கு வராமையே வெளியவே போய் இருந்தாளா? அவ வந்தா உங்ககிட்ட சொல்லி எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொன்னேன்ல. இல்லைம்மா, ராத்திரி அவள் அங்கே இங்கேன்னு அலைஞ்சு திரிஞ்சு வந்ததே 10 மணி ஆகி போச்சுமா. அதுக்கு மேலே உங்களுக்கு ஃபோன் போட்டால் உங்கள் வீட்டுக்காரர் எதுவும் சொல்லுவாருன்னு தான் கூப்பிடல. அது எப்படி கூப்பிடாம இருப்பா? எப்போ பார்த்தாலும் இதே ஒரு பொழப்பு தான். என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. எனக்கு என் காசு வந்தா அவனு இல்லைன்னு வைங்க, இன்னைக்கு இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன். அம்மா அக்கம் பக்கத்துலலாம் பார்க்குறாங்கம்மா, ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சு விட்டுருமா. என் புள்ள வந்தோடனே அவகிட்ட சொல்லி உனக்கு ஃபோன் பண்ண சொல்கிறேன். ஏன் பாருங்க, உங்கள் புள்ள இப்போ கேட்டா அப்போ வருவா இப்போ வருவானுவீங்க. எனக்கு பொழப்பு இல்லை, எனக்கு பொழப்பத்து போய் நீங்கள் வந்துக்கிட்டு இருக்கேன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? சும்மா எப்போ பார்த்தாலும் என்னை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. காசு தர முடியுமா இல்லை முடியாதா? தரம்மா, கை நீட்டி பணம் வாங்கியாச்சு, தராமல் எப்படி போவேன்? தந்துடுறேன். இங்கே பாருங்க, என்னை கீமாத்தலான்னு எதுவும் நினச்சிங்கன்னு வைங்க, அப்புறம் நீங்கள் வீட்டில் நிம்மதியாக இருக்க முடியாது சொல்லிட்டேன். ஊரையே கூட்டிக்கிட்டு வந்து மொத்த சொல்லிடுவேன். ஏற்கனவே உங்கள் லட்சணம்லாம் தெரிஞ்சுதான் ஒருத்தரும் உங்களுக்கு 10 ரூபா கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அது தெரிஞ்சு நான் காசை கொடுத்துப்புட்டு இன்னைக்கு நான் இப்படி அவதிப்பட்டு பொழைச்சிக்கிட்டு இருக்கேன். சரிம்மா தந்துடுறோம்மா, தந்துடுறோம். மறுபடியும் ஊர்க்காரவங்க எல்லாரும் வந்து உங்கள் வீட்டை ஒட்டைக்கிற மாதிரி ஆயிடுச்சுன்னு வைங்க, அப்புறம் அவ்வளோதான். இருக்கிறதுக்கு வீடு இல்லாமல் நடுத்தரவில் தான் நிற்கணும்.
ஏதோ போனா போகுதுன்னு பாவமாக இருக்குன்னு சொல்லி புள்ள குட்டிக்காரங்க தான் விட்டுட்டு போகிறேன். இல்லை அவ்வளோதான், நாளைக்கு அவள் வரும்போது காசை எடுத்து வைக்கணும். அப்படி இல்லையா அவள் வெளியே போனாலும் பரவாயில்ல, உங்ககிட்டயாவது கொடுத்துட்டு போக சொல்லுங்கள், நான் வந்து வாங்கிக்கிறேன். அப்படி இல்லையா கொடுக்கறதுக்கு வலிக்குதுன்னா போனவாது போட்டு பேச சொல்லுங்கள், அவகிட்ட நான் பேசிக்கிறேன். ஏதாவது என்னை ஏமாத்தலான்னு நினச்சிங்க, என் புருஷன்கிட்ட சொன்னேன்னு வைங்க, போலீஸோட வந்து வீடு இருக்காது சொல்லிட்டேன். பாத்தியாடி எப்படி பேசிட்டு போறான்னு. கொஞ்சம் நஞ்சமாவது கொடுக்கலாமல்லடி, ஒரு 500 1000 வாங்கிட்டு போவாள்ல. இப்படி மொத்தமாக கொடுக்க முடியலன்னா எப்படி பேசுறா பாரு. ஆமாம், நான் என்ன வச்சுக்கிட்டா இல்லைன்றனால தானே இல்லைன்னு சொல்லி அனுப்பிக்கிட்டு இருக்கேன். ஏன் காசு இருந்தால் வீட்டுக்கு மளிகை ஜாமான் வாங்கி போகிற தெரியாதா? ஏன் ரேஷன் கடையில் அந்த பருப்புலாம் போய் நான் அங்கே நின்றுக்கிட்டு இருக்கேன். ஓ சாமி, அவள் வேற எங்கிட்ட இருந்தால் வருவான்னு தெரியாது. இவளை அனுப்பிவிட்டு நானும் வரசா கிளம்புறேன். ஐயோ, எந்த நேரத்தில் எந்த கடங்காரன் வரானே தெரிய மாட்டேங்குது. இருமா, அப்படியே வாயை பார்த்துக்கிட்டு இருக்காத, போய் கிளம்பி தொலை. அங்கேயாவது போய் சோத்தை தின்னுட்டு மதியானம் வரும்போது டிஃபன் பாக்ஸ், வெறும் டிஃபன் பாக்ஸில் சோறு வாங்கிட்டு வா, ராத்திரி சாப்பிட்றதுக்கு. சரிம்மா. கஞ்சி எடுத்து ஊற்றி வை, சாப்பிட வாரேன். சரிடி. இந்த உனக்கு கஞ்சி ஊற்றவா? ஏன்னா எனக்கு பள்ளிக்கூடத்தில் காலையிலும் மதியானமும் சாப்பாடு போட்டுருவாங்க, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ ஆண்டவனே, என்ன பண்ணதுன்னே ஒன்றும் புரியலையே. என்ன ஆள் ஒருத்தரையும் காணோம்? ஏதாவது ரூமில் இருப்பாங்க, இருங்க கூப்பிட்றேன். காஞ்சனா, காஞ்சனா. அடடே, வாங்க வாங்க, இந்த இருங்க வந்துடுறேன். வாங்கம்மா வாங்க உட்காருங்க. காஞ்சனா, அந்த வந்துட்டேங்க, இந்த பால் எடுத்துட்டு வரேன், இந்த எடுத்துட்டு வந்துடுறேன். வேலை கிளம்பியாச்சுங்களாங்கண்ணா? ஆமாம்மா, இன்னைக்கு வந்து டியூட்டி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால கிளம்பியாச்சு. வாங்க வாங்க. சரி, மணி ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரிங்க. சரிங்கம்மா, அப்போ நான் வரேங்க. சரிங்க. காலையிலே நீங்களாம் வருவீங்கன்னு பார்த்தேன். இல்லைங்கக்கா, வீட்டில் பிள்ளைங்கெல்லாம் வேலைக்கு போகுதுங்க, அதனால அதுகளுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தானே வரணும். அது கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. நல்லபடியாக பால்லாம் காய்ச்சாச்சுங்களா? எல்லாம் காலையில் ஒரு 4:30 to 5 எல்லாம் காய்ச்சாச்சுங்க. சரி, இந்தாங்க பால் எடுத்துக்கங்க. வீடெல்லாம் உங்களுக்கு செட் ஆகிக்குச்சுங்களா? எல்லாம் செட் ஆகிடுச்சுங்க, பரவாயில்ல. தண்ணி வசதியிலேருந்து எல்லாமே இருக்குங்க. ஓ சரி சரிங்க. குடிங்க, எல்லாம் அப்படியே வச்சிட்டு இருக்கீங்க பாருங்க, குடிங்க. சரிங்க. வர்கீஸு. ஏடா வாங்கக்கா. என்னையா வீட்டு வேலையெல்லாம் எப்படி ஆகிக்கிட்டு இருக்கு? பாருங்க எப்படி என்ன பண்ணியிருக்கோன்னு. இந்த இடத்துல ஸ்லாப் வைக்க சொன்னனே, அங்கிட்டு வைக்கலையோ? இல்லக்கா, அண்ணனும் சொல்லிட்டாரு அந்த இடத்துல வேணான்ட்டாரு. டிவி எல்லாம் வைக்கணும்பா, ஷோகேஸ் மாதிரி கட்டணும், அதனால அது வேணான்ட்டாரு. ஏங்க அதை வச்சிருந்தா நல்லா இருக்கும்ல, பொருள் எல்லாம் தூக்கி அப்படியே மேலே வச்சிருந்துருக்கலாம். அட இல்லாமதா, நான் அன்னைக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போயிருந்தேன்ல, அவங்க வீட்டில் மேலே செல்ஃப் வைக்கல, அவங்க வந்துட்டு நல்ல ஷோகேஸ் மாதிரி அப்படியே இதுலேயே கட்டியிருந்தாங்க. அதுலேயே இந்த அவார்டுன்னு எல்லாம் அடுக்கி வச்சுருந்தாங்க. பார்க்கவே அம்பிட்டு ஆசையாக இருந்துச்சு. நம்மளுக்கும் அப்படியே வச்சோன்னு நம்ம அரவிந்தோட அவார்டெல்லாம் தூக்கி அப்படியே மேலே அழகாக வச்சுக்கலாம், பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கெல்லாம் அதிகமாக செலவாமேங்க. அக்கா, அதுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 6000 7000 சேர்த்து ஆகும். அதான் கேட்டேன் எவ்வளோ அப்போ ஆகும் அப்படின்னு. அதுக்கு கொஞ்சம் இவ்வளோ சேர்த்து ஆகும்னு. அப்படி சரி அப்படியே பண்ணிருங்கன்னு சொல்லிட்டேன். அப்படியே பண்ணிக்குவோம். சரிங்க. அக்கா, இன்னைக்கு சிமெண்ட் மூட்டை தேவைப்படும், ஏன்னா வெளியிலலாம் வந்துட்டு கொஞ்சம் வேலை கிடக்குது. எத்தனை மூட்டை வேணும்? ஒரு 5 மூட்டை வேணுங்கக்கா. அது முடிச்சுட்டு ஒரு 2 நாளைக்கு அது போகும், அதுக்கப்புறம் தேவைன்னா நாங்கள் வாங்கிக்கிறோம். ஏம்பா, ஏற்கனவே 10 மூட்டை சிமெண்ட் வாங்கி கொடுத்தேன், அதுலேயே என்ன பண்ணீங்க எது பண்ணீங்கன்னு தெரியல. இப்போ மேற்கொண்டு வேற சிமெண்ட் கேட்குற. ஒயரிங் வேலை வேற கிடக்குப்பா, அதெல்லாம் வாங்கி இதிலே செய்யணும் வேற. இப்படி இது பண்ண எப்படி? அக்கா சொல்றது கேளுங்கக்கா, பின்னாடி மேலே மாடிக்கிட்ட எல்லாம் வந்து படி போடணுங்கக்கா, படி கட்டணும், அதுவும் இல்லாமல் மேலே செவுரு ஏற்றணும், அதெல்லாம் இருக்குக்கா. அதனால கொஞ்சம் செலவு ஆகும்க்கா. சரி சரி. இவருங்க, நான் பேசி இருக்கிறதுக்கு கரெக்டாக வரும், சரிங்களா? முன்ன பின்ன ஆனாலும் பார்த்துக்கலாம், விடுங்க. ரொம்ப வாயை கட்டி வயிற்ற கட்டி கஷ்டப்பட்டு கட்டுற வீடியா, கொஞ்சம் பார்த்து கட்டுங்க. ஏக்கா, எங்களுக்கு என்ன தெரியாதா? அதனால பார்த்துக்கிறோம்க்கா, நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க போக்கில் விட்டாதான் அவங்க நல்லபடியாக வீடு கட்டுவாங்க. நம்ம சிக்கனம் பண்றோம்னா அப்புறம் அவங்க அதுக்கேத்தாப்புல பண்ணிவிடுவாங்க. இல்லைங்க, கையில் வேற காசு இல்லைல்ல, அதான். எல்லாரும் பாக்கெட்ல பணத்தை வச்சுக்கிட்டா வீடு கட்டுறாங்க. அப்படி அப்படியே அங்கங்கே புரட்டி கிரட்டி கட்டுறது தான். நீங்க என்னன்னு தேவைன்னு பார்த்து சொல்லுப்பா, நான் என்ன வாங்கிட்டு வந்து போடுறேன். சரிங்கண்ணே. இல்லை அம்மா அப்பாலாம் அந்த ரூம்ல இருக்காங்க. அப்படியா? சரி சரி. ஓ பாட்டிக்கு இங்கே சாமி கும்பிடணும், அதனால எல்லாரும் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நீயா வந்தா நல்லா தான் இருக்கும், யார் வேண்டான்னு சொன்னா.
உங்க தங்கச்சிக்கு ஃபோன் போட்டு வர சொல்லுங்க சரியா? நீங்க சொல்லலைன்னு எதுவும் நினைச்சுக்க போகுது. நீயும் ஒரு வார்த்தை சொல்லிடு. அப்படியே நம்ம பையனுக்கும் நம்ம செல்விக்கும் கல்யாண பேச்சு எடுத்தா பரவாயில்ல தானே? பிள்ளைங்களுக்கும் கல்யாண வயசு வந்துருச்சு. அதான் பாடுறா என் பொண்டாட்டிய. ஒரு காலத்தில் உங்கள் தங்கச்சி பிள்ளை இங்கே இருக்க விடக்கூடாது, அப்புறமேட்டுக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி ஆகிடும், அப்படி இப்படின்னு ஆச்சா ஓச்சான்னு தையா தக்கான்னு குதிச்சேன். இன்னைக்கு என் தங்கச்சி பிள்ளைய வீட்டுக்கு மருமவளை கூட்டிகிட்டு வரணுன்ற. வேற என்ன பண்றது? ஊர்ல யாரையாவது கூட்டிட்டு வந்துட்டானா அதுதான் பயமா இருக்குல்ல. என்ன? ஒன்றும் இல்லை, சும்மாதான். நான் காலகாலத்தில் நம்மளே பையனுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும்ல, வயசு வேற ஆகிட்டே போகுது, அதுக்கு தான் சொன்னேன். எங்க அவன் தான் நம்ம பேச்ச கேட்குற மாதிரியே இல்லையே. வேண்டாம் கல்யாணம் வேண்டான்ட்டேல இருக்கான். அவன் அப்படிதான் சொல்லுவான். நல்ல பொண்ணா பார்த்து நம்ம தானே கட்டி வைக்கணும். அதுவும் நமக்கு தெரிஞ்ச பொண்ணு, உங்க தங்கச்சி பொண்ணுன்னா நம்ம பேச்சையும் கேட்டு இருப்பா, நம்ம வீட்டையும் பார்த்துப்பா, அதுக்கு தான் சொல்றேன். சரி என்னன்னு பேச்சு போடுவோம். கண்டிப்பா பாரு, இதுதான் நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு கூட்டிட்டு வந்து நிறுத்தாம விட மாட்டேன். வந்துட்டாரு, நான் அப்புறமேட்டுக்கு பேசுறேன். ஓகேவா? பாய் பாய். அப்பா வந்துட்டாரு போல இருக்கு. வா சாப்பாடு எடுத்து இப்ப சாப்பிடுவோம். என்ன மாமா இன்ன வரைக்கும் எங்க போனீங்க? இல்லம்மா, அங்க ஒரு புதுசா ஒரு தோட்டம் ஒண்ணு வருது நாங்க கீழக்கரையில, அதான் சரி ஒரு போய் பார்த்துட்டு வருவோம் தான் போனேன். அதுக்குன்னு இப்படி காலையில சாப்பிடாம கொள்ளாம தான் போவீங்களா? சாப்பாடு ஆக்கி வச்சிருக்குது, சாப்பிட வேண்டிதானே? கம்முனே இருக்க மாட்டீங்க நீங்க. இந்த வயசுல கம்முன்னு வீட்டோட இருங்கன்னு சொன்னா கேட்கறது இல்ல. அங்க போவோம் இங்க போவோம். என்னடா பண்ண சொல்ற? வயசாகி போயிருச்சுன்னா அப்புறம் நம்ம கையிலயும் 15 வேண்டாமா? காலம் இருக்கும்போது சம்பாதிச்சுக்கணும், அப்புறம் இல்லைன்னா இருக்க வேண்டியதான். சும்மா வீட்டுல இருங்க, அதை இதுன்னு பண்ணிக்கிட்டு இருக்காம. அதான் நாங்க பாக்குறோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். சரி அதை இதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. வந்து உட்காருங்க, சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுவீங்க. ஏய், அந்த ரூமுக்குள்ளேயே முட்டை வச்சுக்கிட்டு அடை காத்துக்கிட்டு இருக்காத, ஒழுங்கு அந்த ரூமை விட்டு வெளியே வா. என்ன பார்த்தாலும் இந்த ரூமே கதின்னு கிடக்குற. சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். வாரமா. டேய், 1க்கு 2 எதுக்குடா? இவ்வளவு நீ என்ன சாப்பிடவா போற? அது இன்னொரு கேரியர் பூமாரிக்கு, இது எனக்கு. ஏய், இது அடங்க மாட்டானடி. இவனுக்கு செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்க பாரு. அந்த வீட்டோட எந்த சங்காத்தமும் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தா, சொல்ற பேச்ச கேட்காம இவன் இந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னு வையே, அப்புறம் அம்புட்டுதான். அப்பாயி, நீ தான் யாருக்கும் எதுவும் கொடுக்க மாட்ட, அதே மாதிரி என்னையும் இருக்கலாம்னு சொல்றியா? என்னால அப்படி இருக்க முடியாது. அப்படியே பேசிக்கிட்டு வாயை பிடிச்சி தச்சு போறேன் பாரு. கிளம்புற பையனை சும்மா அது இதுன்னு அதட்டிக்கிட்டு இருக்காதீங்க, விடுங்க. நீ தாண்டி அவன் கெட்டு போறதுக்கு காரணம். பாரு, அவளை இன்னும் ஒரு நாள் இழுத்துட்டு வர போறான். அன்னைக்கு இருக்குது உனக்கு. அத்தை, என்ன வயசுல எதை பேசிக்கிட்டு இருக்கீங்க? கொஞ்சமாவது எப்படி பேசணுமோ அப்படி பேசுங்க. விளையும் பயிறு முளையிலே தெரியணுவாங்க. இதெல்லாம் பிஞ்சிலேயே பழுத்தது. அதை நம்ம சொன்னோம்னா நம்மளையே திருப்பிக்கிட்டு எல்லாரும் பேசுவீங்க. என்னமோ பண்ணி தொலைங்க. டேய், இந்தாடா எடுத்துட்டு கிளம்பு. பூமாரி, இங்க வா. கோகுலே, நீ கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். இன்னும் உனக்கு பஸ் வரலையா? இல்ல, எனக்கு இன்னும் டைம் இருக்கு. இந்தா, உனக்காக தான் வீட்ல இருந்து சாப்பாடு கொண்டு வந்தேன். எனக்கு வேண்டாம், எங்க பள்ளிக்கூடத்துல சாப்பாடுலாம் போடுவாங்க, ஆனா நான் அங்கேயே சாப்பிட்டுக்கிறேன். காலையில அம்மா புலாவ் செஞ்சாங்க, அதான் சரி உனக்காக கொண்டு வருமேன்னு கொண்டு வந்தேன். இந்தா. வேணாம், நேத்தே உங்க அம்மா அப்பாயே அப்படி திட்டுனாங்க, மறுபடியும் எதுனா திட்டுவாங்க, வேண்டாம். பாரு, அது இருக்குது, அதெல்லாம் பேச நான் காதுலயே வாங்கிக்க மாட்டேன். இந்தா புடி. நான் சாயங்காலம் தாரேன், கழுவிட்டு வந்து கொடுத்துறேன். சரி. எங்க உன் பைய காணா? மஞ்சள் பைய எடுத்துட்டு போற? இல்ல, என் பைய அடியில கிழிஞ்சிருச்சான், அதான் பையல்ல புக்கெல்லாம் வச்சா கீழே விழுந்து போடுது, அதான் என் அம்மா இதை எடுத்து கொடுத்தாங்க. ஏன் பைய வாங்க வேண்டிதானே? என் அம்மாட்ட இப்போதைக்கு காசு இல்ல, காசு வந்தோடனே வாங்கி தரேன், இப்போதைக்கு இதை போட்டுட்டு போனாங்க, அதான் எடுத்துட்டு வந்துட்டேன். சரி, என்னோடது போன வருஷத்து பேக் புதுசா தான் இருக்கும், அதை வேணா தாரேன், எடுத்துட்டு வரேன். ஐயோ வேண்டாம், உங்க வீட்டுல இருந்தா நான் சாப்பிட்றது எங்க வீட்டுல உள்ளவங்களுக்கு தெரியாது. இதுல பையன் நீ தான் கொடுத்தன்னு தெரிஞ்சது, அவ்வளவுதான், எங்க அம்மா உரிச்சு போடும் என்னைய. ஏற்கனவே உங்க வீட்டுல உள்ளவங்களோட பேசக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு இருக்கு, அதுக்கு தெரியாம தானே நான் பேசுறேன், தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். இங்க பாரு, பெரியவங்க சண்டை பெரியவங்களோட இருக்கணும், நம்ம அதுல எல்லாம் என்னைக்கு இன்வால்வ் ஆகக்கூடாது, சரியா? அதுக்குன்னு இல்ல. இங்க பாரு, நான் பைய எடுத்துட்டு வந்து தாரேன், கேட்டா உன் ஃப்ரெண்டுங்க யாராவது கொடுத்தாங்கன்னு சொல்லிரு. புதுசா வச்சிருக்கியா? ஆமா, புதுசா தான் இருக்கு. இது கூட புதுசுதான். ஆமா, உன்னோடது அழகா இருக்கு. எனக்கு என்னைக்கு தான் இந்த மாதிரி புது பையெல்லாம் வருமோ தெரியல. நீயும் சீக்கிரமா வாங்குவ, கவலைப்படாத. எல்லாரும் எல்லாம் வச்சிருக்கத பார்க்கும்போது ஆசையா இருக்கு, நமக்கு தான் எதுவுமே இல்லை.
இங்கே பாரு, அவன்கிட்ட இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லி கொடுத்து வாழ. நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு செல்லம் கொடுத்துவிட்டு பின்னாடி அவதி படப்படாத. ஏற்கனவே அந்த குடும்பம் ஒரு ஆவலி குடும்பம். அந்த குடும்பத்தோட எந்த ஒரு ஒட்டும் இருக்கக்கூடாது, உரமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் பேச்சே யாரும் கேட்க மாட்டேங்கிறீங்க. நாளை பின்ன இந்த மாதிரி நீ சாப்பாடு கொடுக்கறது வைக்கிறதுன்னு அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சுது, அந்த உமா சாதாரண ஆள் கிடையாது. வாயை திறந்தா கூவமே கொப்பளிக்கிற அளவுக்கு அவ்வளோ இதாக பேசுவா. அப்புறம் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு கிடப்ப. நம்ம வீட்டு சோத்தை தின்னுபட்டு அடுத்தவங்கிட்ட பேச்சு வாங்கணும் உனக்கு என்ன தலையெடுத்து? ஏதா அந்த வீட்டில் அந்த ராணி பிள்ளை இருந்துச்சு, நீ அதுக்கிட்ட பேசுன வச்ச, இங்கே இருக்க கொண்டு போய் கொடுப்ப, அங்கே இருக்க வாங்கி திம்ப. அதுங்க ஒரு ரகம், அதுங்கெல்லாம் வந்து. ஆனால் இவ அந்த மாதிரி கிடையாது. இவ நல்லவளே கிடையாது. உடம்பு முழுக்க விஷம். பாம்புக்கு வெறும் நாக்கில் தான் விஷம் சொல்லுவாங்க. இந்த உமாளுக்கு ஆத்தகரிக்கும் உடம்பு முழுக்க விஷம். யாரு நல்லா இருந்தாலும் பிடிக்காது. அவளுக்கிட்ட ஓவரா நீ இது பண்ணிக்கிட்டு தெரியாத. அதுக்கப்புறம் உனக்கே அது வினயமா போய் முடிஞ்சிடும். ஐயோ, நான் என்னத்த பண்ணுனேன்? ஒரு சோறு கொடுத்ததுக்கு இவ்வளோ ஒரு பேச்சா? நீ சோறுன்னு சொல்ற, நாளை பின்ன அவளுக்கு வந்து சண்டை கட்டினாலுங்கன்னு வையி, அப்புறம் ஊரே சரி நாடே சரின்னு சிரின்னு சிரிக்க அடிச்சு விடுவாளுங்க. அம்பிட்டு தான் சொல்லிட்டேன். ஒழுங்கா இரு, அவனையும் ஒழுங்கா இருக்க சொல்லு. நாளை பின்ன ஏதோ பிரச்சனை வம்புன்னு ஏதாவது என் காதுக்கு வந்துச்சு மவளே, அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பிச்சேன்னா அப்புறம் நீ தாங்க மாட்ட சொல்லிட்டேன். ஏதோ ஒரு வயசாகி போச்சுன்னு தான் நான் வாயை மூடிக்கிட்டு இருக்கேன். இதுவே மறுபடியும் பழையபடி விஸ்வரூபம் எடுத்தேன்னு வையே, யார் வீட்டில் இருக்க முடியாது சொல்லிட்டேன். சரிங்க அத்தை, சரி. உங்களுக்கு என்ன இப்போ சாப்பாடு போட்டு வரட்டுமா, குழம்பு எடுத்துட்டு வரட்டுமா, என்ன வேணும்? ஏதாவது மாமியார் கறி சொல்கிறாரே காதில் வாங்குறாளா? இவங்கெல்லாம் பட்டாதான் திருந்துவாங்க. நாளை பின்ன அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கும் போது தான் தெரியும் நம்ம ஏன் சொன்னோம் எதுக்கு சொன்னோன்னு. ஆனாலப்பட்ட தங்கம் ஊரையே ஆட்டி கைக்குள்ளே வச்சிருந்தவ அவளையே ஆட்டங்கான வச்சாளுங்க. இவெல்லாம் அவளுக்கு எம்மாத்திரம். ஐயோ ஆண்டவனே, நம்ம சொன்னா கேட்க மாட்டாங்க. பட்டு திருந்தட்டும். ஒருத்தர் வாயில சொன்னா திருந்துவாங்க, ஒருத்தர்லாம் அனுபவிச்சாதானே திருந்துவாங்க. இதுவெல்லாம் 2வது கேஸு. இந்த 2வது ரகம்னா அப்படித்தான்.